ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் விஜிபி ஸ்னோ கிங்டம். இது சென்னையில் ஈஞ்சம்பாக்கம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபங்க்ஷன் ஸ்னோ கிங்டம் இன் சென்னைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அபிராமி ஸ்னோ வேர்ல்டு இருந்தது, பட் ஆனால் இப்போது அது ஆப்ரேஷனாக இல்லை. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துக்கு நம்ம கோவளம் போகிற எல்லா சென்னை சிட்டி பஸ்ஸஸும் இங்கே ஹால்ட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 10 meters வாக் இங்கே வந்துடலாம். பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல எக்கச்சக்க பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது கார் அண்ட் 2 wheelersக்கு. ஸோ இதோட டைம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே பிட்வீன் 10 AM to 8 PM இருக்குது இங்கே. ஸோ எவ்ரி 1 hourக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இங்கே அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் -8 degree இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கேயே போட்டாச்சு. இட்ஸ் நோ மச் ஃபன் அட் -8 degree centigrade அப்படின்னு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நமக்கும் தெரியும். உள்ளே வந்தோன்னே பார்த்தா ஸ்னோமேன் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான். ஸோ இதுதான் ஸ்லாட் நமக்கு எவ்ரி 1 hourக்கு, 45 minutes நமக்கு ஸ்லாட், ஒரு 15 minutes ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ ஃபேர் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் 2025 October அடல்ட்ஸ்க்கு வந்து 750 அண்ட் சில்ட்ரனுக்கு 650. கொஞ்சம் காஸ்ட்லி சைட் தான், பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ரேட் இருக்கலாம். ஸோ இங்கே நிறைய காம்போ போட்டிருக்காங்க. அது எப்படி என்னன்னு தெரியல, நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் அதோட வெப்சைட்லேயும் புக் பண்ணலாம் இவங்களோட டிக்கெட்ஸு, பட் இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய என்ன சொல்ல வருது டிமாண்ட் அப்படிங்கிறத விட நமக்கு கிடைக்கும். ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கேயே கூட லைவாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளும் உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்து ரூம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இதுக்கு செப்பரேட் கிளாத் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் வெயிட்டிங் ஏரியா இந்த மாதிரி இருக்குது இங்கே. நிறையா சின்ன சின்ன சவுனி ஷாப்ஸும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு சில இடம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க. ஸோ இங்கே மாதிரி ஹேவ் மோர் ஐஸ்கிரீம் ஸ்டால், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் எல்லாமே இருக்குது. கிஃப்ட் ஷாப்ஸ், டேட்டூ ஷாப் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம் இங்கே. அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம் மாதிரி வின்டர் இந்த ஸ்னோ கியர்ஸ் அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த ஏஜ் சைஸ் தகுந்தாப்பில் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 15 minutes இந்த போய் ரெடி பண்ணுறதுக்காக இந்த இடம்லாம். ரெகுலேஷன்ஸ் படி கிட்ஸ் லெஸ் தேன் 2 years அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் நாட் அலவுட். அது இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே போகலாம் இந்த இடத்துல. 6 PM வந்து இந்த சாக்ஸ் இங்கே அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுண்டர் ஒவ்வொருக்கும் தனியாக வச்சுருப்பாங்க, சில்ட்ரன், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறது இங்கே இருக்கும், சில்ட்ரன், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அலோகேட் பண்ணுவாங்க. சாக்ஸ், பூட்ஸ், அப்புறம் கோட், இது மாதிரி க்ளவுஸும் வாங்கிட்டு நம்ம என்ட்ரி ஆக வேண்டி தான். ஸோ 6:15 கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஸ்னோ என்ட்ரி அப்படிங்கிற இடத்துல. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. நிஜமாவே இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது பாதி பேர்னால. அப்புறம் இப்படி தான் போகணும் உள்ள ஸ்னோ என்ட்ரி அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இங்கே வெயிட்டிங் ஹால், உள்ளே தான் மெயின் ஸ்னோ ஏரியா. இப்படியே போக வேண்டியதான் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. இதுதான் -8 degree ஸ்னோ வேர்ல்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்லெட்ஜ் ரைடிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி. ஜெய்ஹிந்த் நம்ம ஃப்ளாகை யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு தே ஆர் ஃபிட் பீப்புள் ஹியர் அப்படிங்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி போடுவாங்க இங்கே. ஸோ சின்ன இக்லூ எல்லாமே இருக்குது, ட்ராம்பலைன். ஸோ பசங்க ஆல்ரெடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சு விளையாட ஆரம்பிச்சாச்சு. இட்ஸ் அ குட் ஃபீலிங் ஓவரால். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைடும் பெரியவங்களுக்கு பெரிய ஸ்லைடும் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஏறி இறங்கி வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்னோமேன் நிறையா பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் டயரில் இறங்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி இது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டாக இருக்கும். பெரிய அட்ராக்ஷன் இந்த அடல்ட் ஸ்லைடிங் தான். கிட்ஸ் அடல்ட்ஸ் 2 பேருக்குமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே உட்காத்தி வச்சுட்டு அப்படியே இறக்கி விட்ருவாங்க. இது ஒரு ஜோஷ் தான், நல்லாவே இருக்குது ஒரு அட்ரினலின் ரஷ்ஷுக்கு.
வழுக்கி போயிட்டு வருவாங்க. இட்ஸ் a good thing to have. மாதிரி கிட்ஸுக்கு ட்ராம்பலின் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க விளையாடுறதுக்கு. அதே மாதிரி இங்கே அப்பப்போ இந்த ஸ்னோ அடிக்கும் இந்த இடத்துல. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கும்பல் இருக்கும். ஸ்னோஃபால் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் கிட்ஸுக்கு பார்த்தா அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்லைட் நம்ம பார்க்கலாம் அவங்களும் இறங்கிறதுக்கு. ஸோ ஓவரால் ஒரு 45 minutes நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப குளிர் தாங்காதவங்க இந்த எக்ஸிட் போயிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு வரலாம். அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. சும்மா லாஸ்ட் 5 minutes ஒரு டிஜே மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்கலாம் என்னென்னு. ஸோ ஸ்னோலாம் போட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது. ஒருத்தர் இங்கே ட்ரையும் பண்ணுற ராக் கிளைம்பிங்கில் இந்தியன் ஃப்ளாகுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்லெட்ஜஸ் வச்சு விளையாடலாம் இந்த இடத்துல. இது கிட்ஸுக்கு ஒரு ஃபன்னான விஷயந்தான். நம்ம நிறையா பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்சு விளையாடலாம். கிட்ஸ் இக்லூ, அடல்ட்ஸ் இக்லூ எல்லாமே இருக்கு இங்கே. ஸோ ஓவரால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த இக்லூ ஏரியா. பட் இந்த இடம் கொஞ்சம் வார்மாக இருக்காது, என்னன்னு தெரியல. பட் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் எதுவும் போடல. பட் ஸ்டில் திஸ் பிளேஸ் லுக்ஸ் குவைட் வார்மர் தென் வாட் இட் இஸ் அவுட் சைட். குட். அதான் டைமை பார்த்திங்க, 20 கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இங்கே டிஜே கொஞ்சமாக ஓவர் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெஸ்ட் விஷயம், லைவ் கவுண்டர் ஒரு ஹாட் டீ காஃபி ஸ்டால் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ஓடும். பட் அது சஜஷன் ஆளும் கொடுக்கலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ டைம் முடிஞ்ச அப்புறம் வெளில எக்ஸிட் இப்படி தான் நம்ம வந்தாகணும். ஸோ ஒரு ஃபன்ஃபில்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் 45 minutesனே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வெளில வரும்போது நம்ம சாயில்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே போட்டலாம். ஸோ வெளில இட்ஸ் குவைட் வார்ம் அண்ட் குட். வாட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இந்த ஐட்டமும் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹோப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.